தினமணி.com செய்திகள் சில வரிகளில். நீட் நெட் தேர்வுகளில் வினாத்தாள்கள் கசிந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க 7 உறுப்பினர்களை கொண்ட உயர்மட்ட குழு மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் முனைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான இந்த குழு தேர்வு நடைமுறைகளை மேம்படுத்த 2 மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவிருக்கும் 3 குற்றவியல் சட்டங்களையும் ஒத்திவைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இந்த 3 சட்டங்களும் மறுசீரமைக்கப்பட்ட உள்துறை விவகாரங்களுக்கான நிலைக்குழுவால் முழுமையாக மதிப்பாய்வு செய்யப்பட்டு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் தடப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலக கட்டடம் இடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சந்திரபாபு தலைமையிலான அரசு சர்வாதிகாரியைப் போல செயல்படுவதாகவும் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதிக்கவில்லை என அதிமுகவினர் 2வது நாளாக வெளிநடப்பு செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை மாநில அரசு விசாரித்தால் மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பதால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோருகிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் புதிய சாதனையை நோக்கி நகர்ந்து வருகிறார். சூப்பர் 8 சுற்றில் அடுத்த போட்டியில் டேவிட் வார்னர் 25 ரன்கள் எடுக்கும் பட்சத்தில் T20 உலகக்கோப்பை தொடர்களில் ஆஸ்திரேலிய அணிக்காக 1000 ரன்கள் குவித்த முதல் வீரர் என்ற சாதனையை அவர் படைக்கவிருக்கிறார். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் படத்தின் 2வது பாடலை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. பிரசாந்த், பிரபுதேவா உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த திரைப்படத்தை வெங்கட் பிரபு இயக்குகிறார். தினமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.